அம்மா நேத்து என்னை கூப்பிட்டு ரொம்ப வான் பண்ணாங்க. இனிமே அவங்க கிட்ட சொல்லாம உன்னை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போனா என்னை வேலை விட்டு அனுப்பிடுவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு பாப்பா. இந்த சம்பளத்தை நம்பி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை கெடுத்துக்க முடியாதுல. வேணாம் அங்கிள், நீங்க அங்க என்ன கூட்டிட்டு போக வேணாம். நான் என் அம்மா கூடவே அங்க போய்க்கிறேன். ஸ்கூல் வந்துருச்சு, கார் நிறுத்துங்க. ம். போனை கொடுங்க. இல்ல பாப்பா, ஸ்கூலுக்கு இனிமே போனை எடுத்துட்டு போக கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொன்னாங்க பாப்பா. ஈவினிங் வந்து நீ அம்மா கிட்ட கேட்டுக்கோ. நிஜமா தான் சொல்றேன் பாப்பா. பாப்பா பேகு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க எடுத்துக்கிறோம். ம். லஞ்ச் பேக். இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? நிலா, என்ன ஸ்கூல் கிளம்பிட்டியா? சார், நான் டிரைவர் பேசுறேன் சார். ஆ அண்ணா, நிலா எங்க? சார், பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுச்சு. இனிமே அடிக்கடி பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணாதீங்க சார். வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. மேடம் ரொம்ப கோவப்படுறாங்க சார். என்னாச்சுண்ணே? பாப்பா படிப்புல மார்க்கு ரொம்ப கம்மியா இருக்கு. உங்க கூட சேர்ந்து சுத்தி தான் இப்படி ஆயிடுச்சுன்னு மேடம் நினைக்கிறாங்க. உங்க பிரச்சனையை நீங்க பாருங்க சார். அது குழந்தை. அத உங்க பிரச்சனையில இழுத்து விட்டுறாதீங்க சார். அது இல்லைண்ணே, நான் ப்ளீஸ் சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். பாப்பாவுக்கு உங்களை விட உரிமையான ஆளு வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா உங்களை நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். எனக்கு வேற வழி தெரியல சார். வித்யா, சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. வேலையா இருக்கேன்ப்பா. ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம்மா. சரி சொல்லுங்கப்பா. கோவப்படாதம்மா. விஷயத்த சொல்லுங்க. கோவப்படுறதா வேண்டாமான்னு அப்புறம் யோசிக்கலாம். இல்லம்மா, சஞ்சய் உயிருக்கு ஆபத்துன உடனே நீ ரொம்பவே துடிச்சு போயிட்ட. நான் உன் கூட இருந்து பார்த்தேன். எப்பவுமே கலங்காம இருக்கிற நீ ரொம்பவே கலங்கி போயிட்ட. அவர் மேல பாசம் இல்லாம இதெல்லாம் நடக்குமாம்மா? சஞ்சயும் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க சேர்ந்து வாழலாமே வித்யா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவரு தன் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டு உன் கூட வந்துருவாருமா. நீ, மாப்பிள்ள, நிலா 3 பேரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழலாமே.
அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நிரஞ்சனா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அவ தான் சஞ்சய்க்கு உதவியா இருந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டா. அதே மாதிரி சஞ்சய்க்கு சரியான ஒரு லைஃப் பார்ட்னர் இவதான்னு, இவ மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னாங்க. உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, உன்னை முழுசா தலை முழுகிடணும்னு அவன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறானே. நீ சரின்னு சொல்லுமா. நான் அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். நம்ம நல்ல நேரம் அவங்க கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப பேசினா சரியா இருக்குமா? சொல்லுமா. இல்லப்பா, அது நடக்காது. ஏமா நடக்காது? அப்பா, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. இப்ப நான் யாரோ அவரு யாரோ. டைவர்ஸ் என்னம்மா டைவர்ஸ்? அது வெறும் பேப்பர் தானம்மா. பேப்பர் எப்படிம்மா மனுஷங்க வாழ்க்கையை முடிவு பண்ணும்? டைவர்ஸ் ஆனவங்க சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. இல்லப்பா, நாங்க விலகிட்டோம். இனி சேர முடியாது. மா, நீதாம்மா விலகிட்ட. அவர் விலகல. உன் கூட சேரணும்னு தான் அவர் உயிரிய பணையம் வச்சிருக்காரு. அது புரியலையம்மா உனக்கு? அப்பா, அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நிச்சயம் இருக்கு. ஃபேமிலில எல்லாருமே மைண்ட் செட் ஆயிட்டாங்க. இப்ப நாம இத பத்தி பேசுறதே தப்பு. மா, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? முதல்ல அதை சொல்லுமா. இல்லப்பா, நாங்க பிரிஞ்சதுதான். இனி இந்த ஜென்மத்துல நாங்க சேர மாட்டோம். இல்லம்மா, அது அப்பா, இனி இத பத்தி பேசி நீங்களும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரிம்மா, பேசல. ஆனா நாளைக்கே நிலாவை பத்தின உண்மை தெரிஞ்சு அவங்க வந்து நிலாவை கேட்டா என்னம்மா செய்வ? அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. நடக்காதுன்னு எதையும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது இல்லம்மா. என் பொண்ணு என்னை விட்டுட்டு யார் கூடயும் போகவும் மாட்டா. நானும் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நிலாவும் அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல அவர் கூடவே போறேன்னு சொன்னா உயிரை விட்டுருவேன்பா. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு என் பொண்ணுதான் உலகம். அவதான் என் வாழ்க்கை. அவதான் என் உயிரே. அவ என் லைஃப்ல இல்லனா எனக்கு லைஃபே இல்ல. நீங்க சொல்றது நடக்காதுன்னு நான் நம்புறேன். இல்ல, நிலா பழகுற பீம்பாய் தான் அவளோட அப்பான்னு அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அது நடக்கும். அவ அவர் கூட போயிடுவான். உன் பேச்ச மீறுவா. அவர் யாரோ ஒருத்தரா இருக்கும் போதே நிலா அவர் மேல கொல்ல பாசம் வச்சிருக்காங்க. அவருக்காக நம்ம கிட்டயே பொய் சொல்றாங்க. அவர் தான் அப்பான்னு தெரிஞ்சா இல்ல, தெரியக்கூடாது. அதுக்கு முதல்ல நிலா அவர் கூட பழகிறத தடுக்கணும். வேற ஏதாவது சொல்லணுமாப்பா? ஆமாம்மா. என்ன? ஒண்ணு இல்லம்மா, நிலா பீம்பாய்னு ஒருத்தர் கூட பழகுறான்ல, ஆமா. இனிமே அவர் கூட கொஞ்சம் லிமிட்டா பழக சொல்லுமா. ஏன் அப்படி சொல்றீங்க? அவரால என்ன பிரச்சனை? உனக்கு தெரியாதுமா. நீ வருத்தப்படுவேன்னு நான் சொல்லல. என்ன? அவருக்காக நிலா நம்மகிட்டயே நிறைய பொய் சொல்லுதுமா. அடிக்கடி அவர் கூட வெளியில போகுது. நமக்கு தெரியாம போன் பேசுது. படிப்புல கூட மார்க் குறைஞ்சிருக்குன்னு நீ சொன்னல. ஆமா. அதுக்கெல்லாம் காரணம் அதாம்மா. அவர் நல்லவர் தான். இருந்தாலும் அவரு யாரோ தானே. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. பாப்பா ஸ்கூலுக்கு வரலன்னு போன் பண்ணாங்கல்ல. ஆமா. அன்னைக்கு நிஜமாவே நிலா ஸ்கூலுக்கு போகலம்மா. டிரைவரை கூட்டிக்கிட்டு அவரை பார்க்க போயிருக்கு. நீ கால் பண்ணி விசாரிக்கவும் ஸ்கூலுக்கு வந்து நம்மளை ஏமாத்திருக்கு. இதை யார் சொன்னா? நம்ம டிரைவர் தாம்மா. பாவம்,
அவன் என்ன பண்ணுவான்? பாப்பாவோட பிடிவாதத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நிலா அப்பா இல்லாம வளர்ற பொண்ணு. அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் கூட ஒன்னா பழகி 2 பேரும் பாசமா இருக்கிறது ஒரு கட்டத்துல பிரச்சனையா மாறும்னு எனக்கு தோணுது வித்யா. அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் சொன்னா பாப்பா கேட்காது. நீ கொஞ்சம் கண்டிச்சு வைமா. அவருக்காக நிலா நம்மகிட்டயே நிறைய பொய் சொல்லுதுமா. அடிக்கடி அவர் கூட வெளியில போகுது, நமக்கு தெரியாம போன் பேசுது. படிப்புல கூட மார்க் குறைஞ்சிருக்குன்னு நீ சொன்னல. அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் கூட ஒன்னா பழகி 2 பேரும் பாசமா இருக்கிறது ஒரு கட்டத்துல பிரச்சனையா மாறும்னு எனக்கு தோணுது வித்யா. என்னாச்சு பாப்பா? நிலா, டிரைவர் அங்கிள் வர வர ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றாரு. எப்பவுமே நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் என் போன் எடுத்து தானே போவேன். வித்து இன்னைக்கு என் போனை பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. ஸ்கூல் விட்டதும் நான் பீம்பாய் பார்க்க போகணும்னு சொல்றேன், கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா அம்மா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்கன்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னியா வித்து? சொல்லு வித்து, நீ சொன்னியா? என்கிட்ட போய் சொன்னியா நிலா? சொல்லு நிலா, நீ என்கிட்ட போய் சொன்னியா? பொய் எதை கேக்குற? அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து உன்னோட மிஸ் நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்களே. தாத்தா ஸ்கூலுக்கு வந்தப்போ நீ வயிறு வலி மிஸ் கூப்பிட்டப்போ பாத்ரூம் போயிருந்தேன்னு சொல்லிருக்க. ஸ்கூலுக்கு போகாம என்கிட்ட சொல்லாம உன்னோட பீம் பாய பார்க்க போயிருக்க. ஏன் போய் சொன்ன நிலா? நான் உனக்கு கொடுக்கிற ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்றதுக்கு தானே? சொல்லு நிலா, ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் என்கிட்ட போய் சொன்ன? இல்ல விது, அன்னைக்கு பீம் பாய்க்கு ஒரு பிரச்சனை, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருந்தேன், அதான் போனேன். பீம் பாய்க்கு பிரச்சனைனா அது அவரு பாத்துக்க மாட்டாரா? அவரோட வயசு என்ன, உன்னோட வயசு என்ன? உன்னோட வயசுக்கு தகுந்த வேலையை பார்க்கணும் நிலா. நீ பீம் பாய்னு அவர் கூட சுத்துறதுனாலதான் என்கிட்ட சொல்லாம ஸ்கூல கட் அடிச்சுட்டு தைரியமா அவரை பார்க்க போயிருக்க. பீம் பாய் பாவம் விது. பீம் பாய் பாவமா? நீ அவர் கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து எக்ஸாம் எல்லாத்துலயும் மார்க் கம்மியா வாங்கிட்டு வர, சரியா படிக்கிறதும் இல்ல, கிளாஸ்ல சரியாவே கவனிக்க மாட்டேங்கிறியா மிஸ் சொல்றாங்க. அவங்க வேலைய அவங்க பார்க்கணும் நிலா. நீ அவருக்கு பாவம் பாக்குற அளவுக்கு இன்னும் வளரல. இல்ல விது, பாவம் ரொம்ப நல்லவரு, நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, என் உயிரெல்லாம் காப்பாத்தினார்ல. அத நான் இல்லன்னு சொல்லல நிலா. ஆனா அதுக்குன்னு உன்னோட கடமையை விட்டுட்டு எப்பவுமே அவர் பின்னாடியே சுத்த முடியுமா? ஸ்கூல கட்டடிக்கிறது, பொய் சொல்றது, நீ நிறைய மாறிட்ட நிலா. இந்த புது பழக்கம்லாம் எங்க இருந்து வந்துச்சு நிலா? உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? எல்லாம் அந்த பீம் பாய் கூட பழகுறதுனால தானே. போதும் நிலா,
இனி உன்னை இப்படியே விட முடியாது. இனி நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. பீம்பாய பார்க்க கூடாது, அவரு கூட பேசக்கூடாது. அடுத்த எக்ஸாம்ல உன்னோட மார்க் கம்மியா இருந்துச்சு, அப்புறம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். வாயை திறந்து பதில் சொல்லு. பீம்பாய பார்க்க மாட்டேன், நல்லா படிப்பேன்னு. ம். விடுமா, சின்ன புள்ள, அவர் கூட ரொம்ப பழகிட்டா, மாத்திக்குவா. எல்லாம் நம்ம குடுக்கிற இடம் தான்ப்பா. ஏதாவது வாய் திறந்து பேசுறாளான்னு பாருங்க. நான் இனிமே பீம்பாய் பார்க்க போக மாட்டேன். நல்லா படிப்பேன். சரி, மேல போ. சரி வித்து. அண்ணா, என்ன மேடம்? அவ குழந்தை. அவ சொன்னானே எங்களுக்கு தெரியாம நீங்க வெளியே கூட்டிட்டு போகலாமா? இல்ல மேடம், பாப்பா தான் சொன்னா கேட்க மாட்டேங்குது மேடம். உங்களை நம்பி தானே பாப்பாவை உங்க கூட அனுப்புறோம். இல்ல, பாப்பா தான் பீம்பாயை பார்க்கணும்னு சொன்னுச்சு, அதான். அவ அப்படி சொன்னானா அது நீங்க எங்க கிட்ட சொல்லணும்ல. எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம கூட்டிட்டு போனது ரொம்ப தப்புனா. இனிமே இப்படி பண்ணாதீங்க. ம், சரிங்க மேடம். ம். போடக்கூடாது. வித்யா, சொல்லுங்கப்பா. இதை இதோட விடக்கூடாதுமா. நிலா பழகுற அந்த பீம்பாய்ங்கிறவர்கிட்டயும் நாம ஃபோன் பண்ணி பேசணும். அவரையும் கண்டிக்கணும்மா. நம்ம பொண்ணு உயிரை காப்பாத்திருக்காருப்பா. கரெக்டு தாம்மா. அதனால தான் நாம நிலாவை அவர் கூட பழக விட்டோம். நாம எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா அதுவே பிரச்சனையா மாறும்போது நாம யோசிக்கணும் இல்லம்மா. நமக்கு நிலாவோட எதிர்காலம் தானம்மா முக்கியம். இப்ப நம்ம பாப்பாவை வான் பண்ணிட்டோம், ஆனா அது அவருக்கு தெரியாது இல்ல. அவர் எப்பவும் போல நிலாவை வெளியில கூப்பிடுவாரு. அப்புறம் நிலா ஃபீல் பண்ணோம். அவர் நம்பர் இருக்காப்பா? ஆ, நிலா போன்ல இருக்கு, நான் கால் பண்ணி தரேன். ம். இந்தாம்மா பேசு. நிலா, நான் நிலாவோட அம்மா பேசுறேன். ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். நிலா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நான் உங்களை மீட் பண்ணணும்னு பல தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் எப்படியும் மிஸ் ஆயிடுது. என்னாச்சு? நிலா விஷயமா உங்ககிட்ட பேசணும். ஆ சொல்லுங்க. ஆ, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க இனிமே நிலா கூட பழகுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன் திடீர்னு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ உங்க மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கா. அப்பா இல்லாம வளர பொண்ணு இப்படி உங்க கூட அட்டாச்சா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவ உங்களுக்காக எங்க கிட்ட நிறைய பொய் சொல்றா. ஸ்கூல கட் அடிக்கிறா. சப்ஜெக்ட்ல மார்க்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. எனக்கு என் பொண்ணு தான் எல்லாம். அவ லைஃப் தான் என் லைஃப். அது தப்பாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சாரிங்க, நான் இதை பத்திலாம் யோசிக்கல. அது என் லைஃப்ல எனக்கு நிறைய பிரச்சனை, கஷ்டம். நிலா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாகிற மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இல்லாத சந்தோஷத்தை அவ கொடுத்துக்கிட்டு இருந்தா. என் வீட்டுல எல்லாருக்குமே நிலாவை ரொம்ப பிடிக்கும்.
அதோட இங்க எல்லாருமே இந்த வீட்ல பிறந்த குழந்தையா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது உங்களை எப்படி பாதிச்சிருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சாரிங்க. ஐயோ சச்சா, நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நான் தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். அது என்னோட தப்பு தான். நீங்க ஹெல்ப் பண்ணலனா இப்போ நிலா எங்க இருப்பானே தெரியாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.